ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முளை கட்டின கொண்டக்கடலை 2 கப் எடுத்துக்கிறேன். 250 ml கப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்குவோம். அப்போ தான் இந்த ப்ரௌனி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 250 ml கப்பில் பாதி அளவு கெட்டிமான தயிர் எடுத்துருக்கேன். மிச்சம் பாதி அளவு பால் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தயிர் பிடிக்கணும் மொத்தமாக தயிர் கூட போட்டுக்கலாம். அதுவும் அந்த கொண்டக்கடலையே தயிர் பாலெலாம் போட்டுக்கிட்டேன். அளவு வந்து நான் கரெக்டாக காமிக்கிறேன். இதே அளவில் செய்திங்கன்னா நல்லா சூப்பராகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும். 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எல்லாமே அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் மட்டும் அருமையாக இருந்தது. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ப்ரௌனிக்கு மாமூலாக சாக்லேட் பட்டர்லாம் உருக்கி செய்வாங்க. நான் அந்த சாக்லேட் பட்டர் மட்டும் இன்றைக்கி போடாமல் எல்லோரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நான் ஆயில் போட்டு செய்து காமிச்சிருக்கேன். உப்பு வந்து 2 பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து 15 ml டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கொக்கோ பவுடர் இதே அளவு போட்டு இது கூட பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி இதெல்லாம் செய்து முடித்து கடைசியாக போட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். நான் அது 2 மட்டும் போட கிடையாது. ஆயில் போட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செய்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டுக்கலாம். போட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். பொடிச்ச வெல்லம் 3/4 கப்பு போட்டுக்கிறேன். அரை கப்பில் ஒன்றும் 1/4 கப்பில் ஒன்றும் போட்டிருக்கேன். கோதுமை மாவு ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். கோதுமை மாவு ஒரு பைண்டிங்காக தான் போட்டேன். 1/4 கப்பு போட்டிருக்கேன். ஆயில் 100 ml ஆயில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காது, சர்க்கரை வேணும்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் போட்டிருக்கேன். வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கூட 1/4 கப்பு போட்டுக்கலாம். நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். மிக்சியில் ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது. ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். டார்க் சாக்லேட் 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கேக்குக்கு எப்படி கரெக்டாக கலப்போம் அதே போல் கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவும் அரைக்கக்கூடாது. எல்லாம் அப்படியே கேக் டீனில் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் வந்து 180ல் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். 2 தடவை டேப் பண்ணிட்டு நம்ம சாக்லேட்லாம் இது மேலே வச்சிடலாம். டார்க் சாக்லேட் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சாக்லேட் பிடிக்கணும் அது கூட வச்சுக்கலாம். மில்க் சாக்லேட்டு 180ல் எனக்கு 40 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. கரெக்டாக 40 நிமிஷத்தில் என்னோடய அவனில் பேக் ஆச்சு. நல்லா சூப்பரான டேஸ்டியான ப்ரௌனி ரெடி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி செய்திருக்கேன். டயட் இருக்கவங்க இந்த ப்ரௌனியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு அடிக்கடி ஆசையாக இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செய்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்க ப்ரௌனி. அப்படியே கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.